நான் சுற்றி வளர்ச்சி பேச விரும்பல, ஓப்பனாகவே கேள்வி இருக்கிறேன். அதாவது ஆளு ஷானவாஸ் அவர்கள் தலைமறைவா, கனத்த மௌனமா, வாட்ஸ்அப் நம்பர் நீங்கி போயிடுச்சு. 3 தடவை 3 இதில் அழித்த இந்த சப்ஜெக்டை நீங்கள் தயவு செய்து என்ன பண்ணுங்க, வெளியில் வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. 3-4 நாட்களாக தோழர் ஆளு ஷானவாஸை வைத்துக்கொண்டு தேவையில்லாத விஷயங்கள் எழுதும் போது இவன் தான் சங்கி பயிலும் எழுதிட்டு இருக்கானுப்பா நமக்கு எதிராக, அதில் போட்டு நாம ஏன்ப்பா கவனம் செலுத்தணும் அப்படின்னு கவனத்துக்கு வராமல் போய்விட்டாரா, அல்லது இதை குறித்து தலைவட்ட நேரடியாக சென்று விளக்கம் கொடுத்துருவோம். சிதம்பரம் ரிசர்வ் தொகுதி தனித்தொகுதியில் கொண்டு வந்து எப்படி ஒரு இஸ்லாமியை நிறுத்த முடியும்? இந்த பேசிக் நாலேஜ் இல்லாத அந்த வார் ரூம்காரங்க எழுதக்கூடிய விடலை பசங்க வந்து என்ன செய்றாங்க, இதை வாய்ப்பாக பயன்படுத்தி ஏதாவது வந்து என்ன செஞ்ச. இன்றைக்கு தோழர் SS பாலாஜியாக இருக்கட்டும், தோழர் ஆளு ஷானவாஸாக இருக்கட்டும், அண்ணன் சிந்தனை செல்வனாக இருக்கட்டும், அல்லது பழைய பாமா, இவங்கெல்லாம் எம்எல்ஏ ஆக்குறது யாரு? இவர்களெல்லாம் வந்து பொதுச் செயலாளராக, துணை பொதுச் செயலாளராக வந்து அழகு பார்த்தது யார்? தோழர் ஆளு ஷானவாஸை 29 வயசில் வந்து துணை பொதுச் செயலாளர் போட்டது யார்? தலைவர் தானே. இஸ்லாமியர்களுக்கு எதிராக பாசிச சட்டங்கள் வரும்போதெல்லாம் தொப்பி போடாத முஸ்லீமாக வந்து நின்று இஸ்லாமிய சமூகத்திற்கு அரணாக எங்களுடைய உற்ற தோழர் இருந்த எழுச்சி தமிழர் தான். ஓப்பன் டிக்ளரேஷன் பண்ணுறோம். எந்த இஸ்லாமிய தலைவர்கிட்ட நீங்கள் கிளகிதான் சொல்லுவாங்க. அப்போ இப்படிப்பட்ட உரை வந்து இந்த கட்சியை விட்டு என்ன செய்யணும், உடச்சி எடுக்கணும்னு ஒரு பிளானா, அல்லது அவரை வைத்துக்கொண்டு இஸ்லாமிய சமூகத்தை வந்து பிசிகாவிலிருந்து உடைத்து எடுக்க வேண்டுங்கிற ஒரு பிளானா நம்ம தெரியவில்லை. இப்போ நாங்கள் வணக்கம். இது அரசின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற அரசியல் ஆளுமை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு அகமது சாயிப் அவர். சார் வணக்கம். வணக்கம். கிட்டத்தட்ட எலெக்ஷன் நெருங்கி என்ன சொல்கிறது, நீங்களாம் களத்தில் நிற்பீங்கன்னு சொல்லிட்டு எங்களை போன்றவர்கள் நிறைய எதிர்பார்த்தோம். கடைசியில் அது கைவிட்டு போச்சுன்னு நினைக்கிறோம். ஆனாலும் கூட கட்சி இட்ட கட்டளைன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்காக இன்னொன்று எதிர்பார்க்க ஒரு ட்விஸ்ட் என்னன்னாக்கா, திருமா தோழரே வந்து பார்த்தா நிற்கிறாரு காட்டு முன்னார் கோயிலில். முதற்கட்டமாக அதை தாண்டி சோசியல் மீடியாவில் சீட்டு கொடுக்காதவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருப்பது என்பது திமுக நடந்துக்கிறது, ஏன் அதிமுகவில் நடந்துக்கிறது. முன்னாள் அமைச்சர்கள் காலியாக இருக்காங்க, இதுலேயும் காலியாக இருக்காங்க. கிட்டத்தட்ட திமுக மட்டுமே ஒரு 60 புதுமுகங்கள் இருக்காங்கன்றது ஒரு ஆரோக்கியமான செயல்பாடாக பார்க்க முடியும். ஆனாலும் கூட கொடுக்கலை அப்படின்ற ஒரே காரணம் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியாவில் குறிப்பாக ஆளு ஷானவாஸ் அவருடைய அந்த விஷயங்கிறது இப்போ இந்த நிமிடம் வரை அந்த கொதிப்பு நிலை விட்டபாடில்லை. ஏன்னா அவருக்கு ஸ்ட்ராங்காக பேசக்கூடியவர், ஊடக பிரபலம் அவர். அது மட்டுமே காரணமா என்ன நடக்குது? உங்கள் கேள்வியே வந்து நெற்றி போட்டில் கொஞ்சம் நீளமான கேள்வி. அதாவது கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் என்பதுதான் எங்களுடைய கொள்கை முழக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக யார் நின்றாலும் அந்த தொகுதியில் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தான் வேட்பாளர். இதுதான் எங்களுடைய கொள்கை. அதில் அவர் நிற்கிறாரு, இவர் நிற்கிறார், இவருக்கு சீட்டு கொடுக்கல, அவருக்கு சீட்டு கொடுக்கல, எல்லாருமே முயற்சி பண்ணுவோம். நீங்கள் கேட்டவங்க நானும் முயற்சி செய்தேன். இந்த வாட்டி இல்லை, கடந்த முறை தோழர் ஆளு ஷானவாஸுக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். இந்த முறை வந்து இஸ்லாமியருடைய கோட்டாவில் தோழர் அப்துல் ரஹ்மான் கட்சியில் சீனியர் மெம்பர், அவர் பன்ருட்டியில் நிற்கிறாரு, அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அடுத்த முறை வேற ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுப்பார்கள். ஆனால் நீ எதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் பொறுத்தவரையில் இன்றைக்கு 8 தொகுதிகள் இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 8 இடங்களில் 6 இடம் வந்து தனித்தொகுதிகள், ரிசர்வ் தொகுதிகள். 2 தான் பொது தொகுதி, திருப்போரூரும் பன்ருட்டியும். அப்போ 2 தொகுதியில்தான் மற்ற மக்கள், அதாவது தலித் அல்லாத பிற சமூகத்தவர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்களுக்காக வந்து ஒதுக்கப்பட வேண்டும். அப்போ 2 தொகுதியில் காம்படிஷன் எவ்வளோ இருக்கும், அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று. 2வது, மற்ற கட்சிகள் எல்லாம் ஒதுக்குறாங்கல்ல, இஸ்லாமியர்களுக்கு எல்லா கட்சியிலும் ஒதுக்குறாங்க. திமுக ஒதுக்குகிறது, காங்கிரஸ் ஒதுக்குகிறது, அதுபோல் எல்லா கட்சியிலும் ஒதுக்குது. அந்த சதவீதத்தையும் பாருங்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி சதவீதத்தையும் பாருங்கள். 150 160 சீட்டு ஒதுக்கக்கூடிய ஒரு கட்சியில் வந்து 4 சீட்டு கொடுப்பதும், 8 சீட்டு வாங்கியிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அது 2 பொது தொகுதி இருக்கக்கூடிய கட்சி 1 சீட்டு இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒதுக்கீடு செய்வதையும் வந்து மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது. இதை நீங்கள் 2வது புரிந்து கொள்ள வேண்டும். 3வது வந்து நீங்கள் கேட்டீங்களா, சோசியல் மீடியாவில் வந்து எழுதுறாங்கன்னு. சோசியல் மீடியாவில் எழுதுறாலாம் யார் எழுதுறா, யாருன்னே தெரிய மாட்டேருக்கு.
ஆதரவாளர்கள். அந்த ஐடிக்குள்ளே போனால் சரவணன், பாலகுமாரன், சுப்பிரமணியன் காமிக்கிறது. வெளியில் பார்த்தீங்கன்னா வேற மாதிரியான இஸ்லாமிய அடையாளங்கள் நினைக்கிறாங்க. அப்போ எவ்வளோ கரிசனை தோழர் ஆலவு ஷானவாஸ் அவர்கள் மீது பெருங்கொண்ட ஒரு கரிசனை இருப்பது போல எழுதிக்கிறார். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் பார்த்தால் விஷமத்தனமான கருத்துக்களாக இருக்கிறது. என்ன அப்படி? எப்படின்னா, உதாரணமாக எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் வந்து இஸ்லாமிய சமூகத்தை வெறுத்து ஒதுக்குற மாதிரியும், இஸ்லாமிய சமூகத்துக்கு அவர் பிரதிநிதித்துவம் கொடுக்கவில்லைங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்கல்ல. நேற்று தோழர் ஆலவு ஷானவாஸ் வந்து எம்எல்ஏயாக ஆக்கி அழகு பார்த்தார். 29 வயசுலேயே அவருக்கு கட்சியில் மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்தாரு. சரி, எனக்கு சீட்டு தரவில்லை என்று ஆலவு ஷானவாஸ் வந்து ஏதாவது வீடியோ வெளியிட்டு இருக்காரா? வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாரா? அவர் எதையுமே சொல்லவில்லையே. ஆலவு ஷானவாஸுக்காக வேண்டி நீங்கள் வந்து வரைஞ்சி கட்டி கொண்டு எழுதுகிற பாதி பேர் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வார் ரூம்ல எழுதுகிற மாதிரி இருக்குது. வாசகங்கள் அப்படி தான் இருக்கிறது. ஏன்னா முஸ்லீம்களை வஞ்சிக்கும் தீர்மானம் எழுதுறான் இருக்கேன். எங்கே வஞ்சிச்சிருக்காருன்னு கேட்டேன். அப்படி நீயும் கோபுரமே அது எப்படி கேட்குறேன். ஒரு தொகுதி தான் இஸ்லாமியர்களுக்காக ஒதுக்குகிறார். அதில் வந்து 1000 பேர் வந்து என்ன செய்கிறாங்க, இது போடுறாங்க. நிறைய இஸ்லாமியர்கள் அது ஷார்ட் லிஸ்ட் பண்ணி யார் தகுதியானவர் என்பது பார்க்கிறார். இந்த பண்ருட்டி தொகுதியை வந்து இஸ்லாமியர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர் யார்? அப்துல் ரஹ்மானுங்கிற ஒரு இஸ்லாமியர் தானே. அவர் கட்சிக்கு புதியவரா? 20 ஆண்டு காலம் வந்து கட்சியில் பயணம் செய்தவர். இஸ்லாமிய ஜனநாயக பேரவை எங்களுடைய துணை அமைப்புடைய மாநில செயலராக இருந்தவர். தலைவருக்கு மிக நெருக்கமானவர். பல விஷயங்களை பார்த்தவர். ஏற்கனவே வந்து என்ன செஞ்சார், வேலூரில் போட்டியிட்டவர். 2016 மக்கள் நல கூட்டணியில் போட்டியிட்டவர். இப்படி அவர் வந்து ஒரு எல்போர்டில் அவனுக்கு கிடையாது, கட்சிக்கு பழைய ஆள், அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர். அப்போ அவர் தானே பொருத்தமானவராக இருக்க முடியும். அவருக்கு யாருக்குமே கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த கருத்தை நம்ம வந்து சொன்னால் சரி பரவாயில்ல. திருமாவளவன் அவர்கள் வந்து எழுச்சி தமிழர் வந்து முஸ்லீம்களை புறக்கணித்து விட்டான்னு எழுதினாண்டா கொடுத்தன இருக்கிறாரு. அவரை கொண்டு வந்து எப்படி இஸ்லாமிய சமூகத்துக்கு தான் எப்படி நிறுத்துவீங்க? இந்த இதை வைத்துக்கொண்டு சிஐஏ என்ஆர்சியில் போராடினது யாரு? முஸ்லீம்கள் பக்கம் மரணம் நின்றது யாருன்னு கேட்டேன். இஸ்லாமியர்களுக்கு எதிராக பாசிச சட்டங்கள் வரும்போதெல்லாம் தொப்பி போடாத முஸ்லீமாக வந்து நின்று இஸ்லாமிய சமூகத்திற்கு அரணாக எங்களுடைய உற்ற தோழன் என்ற எழுச்சி தமிழர் தான். ஓப்பன் டிக்ளரேஷன் பண்ணுறோம். எந்த இஸ்லாமிய தலைவர்கிட்ட நீங்கள் கேளுங்கதான் சொல்லுவாங்க. பிற இஸ்லாமிய அமைப்புகள், இயக்கங்கள் இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோழமையாக இருக்கக்கூடிய பல இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கிறது. எந்த இஸ்லாமிய அமைப்புடைய தலைவர் இப்படி எழுதலையே, யாரும் குறை சொல்லலையே. தொடர்ந்து எழுதுறாங்களே கடுமையாக. அது எம்பி பதவி கூட அவர் கொடுக்க போட, அப்படி கொடுத்தா நீ எம்பி பதவி வந்து ஆலு ஷானவாஸ் கொடுக்கணும், இந்த அளவுக்கு அடிப்பெல்லாம் போறாங்களே. இது முதல்ல அறிவு இருக்கா? முதல்ல எம்பி வந்து எங்கள் தலைவர் வந்து என்ன செய்வாராம், எக்ஸாம் பண்ண போறாராம். என்ன தொகுதி அது? சிதம்பரம் ரிசர்வ் தொகுதி, தனித்தொகுதியில் கொண்டு வந்து எப்படி ஒரு இஸ்லாமிய நிறுத்த முடியும்? இந்த பேசிக் நாலேஜ் இல்லாத அந்த வார் ரூம் காரங்க எழுதக்கூடிய விடலை பசங்க வந்து என்ன செய்றாங்க, இதை வாய்ப்பாக பயன்படுத்தி ஏதாவது வந்து என்ன செஞ்சோம். மாநிலங்களவை கேட்டிருக்காங்க இல்லையா, அடுத்து மாநிலங்களவையில கொண்டு போய் சேர்க்கலாம். சரிங்க, அது கொடுப்பாருங்க. அது தலைவர் தானே முடிவு பண்ணணும். அதுக்குள்ள இவங்களுக்கு என்ன கரிசனைன்னு கேட்குறேன். வெளியில இருந்துக்கிட்டு நீ ஏன் வார் ரூம் போட்டு வேலை செய்யறாங்கிறேன். எங்க கட்சியில எந்த பிரச்சனையும் இல்லையே. எங்க கட்சியில யாருமே, நாங்கள்லாம் இப்போ தேர்தல் காலத்துக்கு போயிட்டு இருக்கோம். நாமினேஷன் அதில் பிஸியாகிட்டு இருக்கிறோம். எப்படா 8 நம்ம என்ன செய்யணும், வந்து வெற்றி பெற்று திராவிட மாடல் ஆட்சி 2.0 வந்து தமிழ்நாட்டில் நிலைநிறுத்த வேண்டும். பாசிச பாஜகவை தமிழன் மன்னோடு ஓட விரட்ட வேண்டும் என்பதற்காக குறைந்த தொகுதியினால் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இந்த நிலையில் இஸ்லாமியருக்கு வந்து எதிராக வந்தார். முத்தலாக் தடுப்பு சட்டமாக நாங்கள் தான் நிற்கிறோம். முத்தலாக்கு தடுப்பு சட்டம், அந்த கருப்பு சட்டத்துக்கு எதிராக யார் நின்று குரல் கொடுத்தா? தலைவர் தான் குரல் கொடுத்தாரு. சிஏ என்ஆர்சியா தலைவர் தான் நிற்கிறாரு. ஹிஜாபுக்கு எதிராக மேட்ரா தலைவர் தான் நிற்கிறாரு. வக்குப்பு வாரிய திருச்சி சட்டமா அதான் நிற்கிறாரு, தலைவர் தான் நிற்கிறாரு. ஆனால் இப்போ புறக்கணிக்கப்பட்டிருக்கிற அல்லது முதலில் கொடுத்து, இப்போ உதாரணத்துக்கு பாலாஜி கூட விடுபட்டிருக்கு, மறுபடியும் கொடுக்கல. ஆனால் அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஆதரவு ஆலு ஷானவாஸ்க்கு மட்டும் வருதுன்னா உண்மையிலேயே அவர் பின்புலத்தில் கொஞ்சம் ஐடியாலஜியாக ஊடக பிரபலங்கிறனால யதார்த்தமாக உருவாகுதா அல்லது வேற எதுவுமா? ஆக்சுவலாக வந்து நல்ல கேள்வி கேட்குறீங்க. இன்றைக்கு தோழர் ஆலூர் ஷானவாஸ் மட்டும் சிட்டிங் எம்எல்ஏ இல்லை, பனையூர் பாபி, அண்ணன் பனையூர் பாபி சிட்டிங் எம்எல்ஏ. அவர் எவ்வளோ முக்கியத்துவம் ஆளு தெரியுமா? கட்சிக்கு பழைய ஆளு. வெளிச்சம் டிவியை வந்து டைரக்டர், அவர் வழிநடத்தக்கூடியவர். அவருக்கு எதிராக யாரும் அவரை வந்து சீட்டு கொடுக்கவில்லை என்று யார் எழுதுன மாதிரி தெரியலையே. என் அண்ணன் SS பாலாஜி அண்ணன் திருப்பூர் சட்டமன்ற தொகுதியுடைய எம்எல்ஏ இருந்தார். என் கட்சியுடைய துணை பொதுச், அவரு துணை பொதுச் செயலாளர். அவருக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்கவில்லை.
நேற்று என்னோடு சிரித்து கொண்டு தலைவருக்கு சால்வை போத்துறாரு, அதில் ஹெட் ஆஃபீஸே இருக்கிறாரு. அவரை வந்து எப்படி நீங்கள் வந்து எம்எல்ஏ கொடுக்காம இருக்கலாம் என்று யாரும் சொல்லலையே. என்னங்க ஒரு எம்எல்ஏ பண்ணுறது சுழற்சி முறை தாங்க. ஒரே ஆளுக்கு ஒரு வேலை ஜனநாயகம் திருப்பி நம்ம எல்லாத்தையும் கொடுக்கணும்டா குறைஞ்சது ஒரு 5000 எம்எல்ஏ சீட்டாவது வேணும். ஒரு ஆளுக்கு கொடுக்குறதுன்னு சொன்னால் அவரை விட இன்னொரு ஆலயத்தை வந்து உருவாக்க வேண்டும். ஒரு ஆளையே வைத்துக் கொண்டு இருக்க முடியாது. தலைவர் தானே முடிவு பண்ணுறது. இன்றைக்கு தோழர் SS பாலாஜியாக இருக்கட்டும், தோழர் ஆலூர் சனவாசாக இருக்கட்டும், அண்ணன் சிந்தனை செல்வனாக இருக்கட்டும், அல்லது பழைய பாபா, இவங்கெல்லாம் எம்எல்ஏ ஆக்குறது யாரு? இவர்கள் எல்லாம் வந்து பொதுச் செயலாளராக துணை பொதுச் செயலாளராக வந்து அழகு பார்த்தது யார்? தோழர் ஆலூர் சனவாசம் 29 வயசுல வந்து துணை பொதுச் செயலாளர் போட்டது யாரு? தலைவர் தானே. சரி, அதுல இருக்கு. ஆலூர் சனவாசம் ஏதாவது வருத்தம் தெரிவிச்சாரா? அதுல அது அந்த கேள்வி முக்கியம் நினைக்கிறேன். இது நாள் வரை பார்த்தீங்கன்னா வரிசையா கிட்டத்தட்ட இந்த உங்களுடைய கேண்டிடேட் அறிவித்த நாள் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆக போகுது. இது வரைக்கும் கருத்தே சொல்லாதது, அந்த மௌனத்தை எப்படி எடுத்துக்கொள்வது ஆலயம் காணமே. நான் எனக்கு அதை எப்படி எடுத்துக்கொள்வது என்பதை தலைவர் தான் முடிவு செய்ய வேண்டும். நான் எப்படி எடுத்துக்கொள்ளனா நல்லெண்ணம் கொள்கிறேன். சரி, இத்தனை வருஷம் நம்முடைய துணை பொதுச் செயலாளர் இருந்திருக்கிறார், ஒரு எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். அட இவன் தான் சங்கி பயிலும் எழுதிட்டு இருக்கானுப்பா நமக்கு எதிராக, அதில் போட்டு நாம ஏன்ப்பா கவனம் செலுத்தணும் அப்படின்னு கவனத்துக்கு வராமல் போய்விட்டாரா, அல்லது இதை குறித்து தலைவர்கிட்ட நேரடியாக சென்று விளக்கம் கொடுத்துருவோம் அப்படிங்கிற முடிவில் இருக்கிறா என்னன்னு தெரியவில்லை. ஆனால் அவர் தான் ஆளும் தான் கேட்க வேண்டும். ஆனால் இது வந்து பரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. 3-4 நாட்களாக தோழர் ஆலூர் சானவாசை வைத்துக்கொண்டு தேவையில்லாத விஷயங்கள் எழுதும் போது தோழர் ஆலூர் சானவாஸ் அவர்கள் நிச்சயமா என்ன செய்யணும், களத்துக்கு வந்து இது என்னங்கிற விளக்கம் கொடுக்க வேண்டும். அதான் சரியாக இருக்கும். ஏன்னா எங்களை போன்ற இஸ்லாமிய தோழர்கள் நிறைந்திருக்கிறோம் கட்சியில. அப்படிதான் அவருக்கு. அப்ப எங்ககிட்ட கேட்குறாங்க நிறைய பேர். எங்க இப்போ நான் நல்லதா போச்சு. நான் உங்ககிட்ட வந்து நான் அந்த பேட்டியை நீங்கள் எனக்கு அழைத்தது. இப்போ என்னுடைய ஸ்டாண்டை வந்து நம்ம வந்து என்ன செய்ய சொல்ல வேண்டியிருக்கிறது. நான் ஒரு மாநில கருத்தில் பரப்பு செயலராக இருக்கிறேன். நானும் இந்த ரேஸ்ல சட்டமன்றத்தினுடைய விருப்பமனை அளித்தேன். அந்த வகையில வந்து உங்க நிலைப்பாடு என்ன கேட்குறான். எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தவங்க எழுதினான், எங்களுக்கு தெரிஞ்ச நபர் தான், அகமது சாஹிப் கொடுத்துருக்கலாமே, அவர் வழக்கறிஞர், அவர் வந்து நெருக்கமாக களமாடியவர், 3 வருஷம் பயங்கரமாக செலவு பண்ணார். ஆமாப்பா, நானே வருத்தப்படலையேப்பா, அடுத்த முறை தலைவர் தருவாருப்பா. புரியுதா உங்களுக்கு? இந்த கேப்பை நம்ம விடக்கூடாது நம்ம. அப்போ இந்த கேப்பில் உள்ள வந்து சந்தில் சிந்து பாறை யார் நமக்கு தெரியும். அப்போ அதுக்கு விடுதலை சிறுத்தைகள் பலியாக மாட்டோம். நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். சரி, இப்போ அவருக்கு ஆதரவாக வரக்கூடியவர்கள்லாம் மேக்சிமம் ஒரு முற்போக்காளர்கள், ஊடகவியலாளர்கள், வெகுஜன மக்கள், பொதுஜன மக்கள் தானே இருக்கிறாங்க. அவங்களை எப்படி நீ ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? எப்படின்னா, தலைவரை வைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியா அல்லது வேற தனிப்பட்ட இண்டிவிஜுவல் வச்சு அவருடைய விசிகாவா? தலைவருடைய உழைப்புங்க, 35 ஆண்டு 40 ஆண்டு உழைப்பு தாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்போ அந்த உழைப்பு, அந்த இரத்தத்தை சிந்தி வேர்வே சிந்தி வந்து அவராக இறங்கி களை பறித்து நீர் பாய்ச்சி உரமிட்டு வளர்த்த கட்சிங்க. அதில் நம்ம தலைவருடைய சமூக நீதி கொள்கையோட உடன்பட்டு நம்ம நிற்கிறோங்க. எங்கனை வச்சு தான் கட்சி, நான் தான் அந்த கட்சிக்கு உரம் விட்டாண்டா அதை விட ஒரு துர்பாக்கியத்தனம் ஒன்றும் இல்லை. இப்போ என் குறித்து யாராவது சொல்கிறான்னு வைக்கிறேன், நான் செருப்பு கட்டி அடிச்சு விடுவேன். புரியுதா? தலைவருக்கு பிறகுதான் நாங்கள், தலைவர் தான் எங்களுக்கு அச்சாணி, தலைவர் தான் எங்களுடைய கட்சி, தலைவர் தான் எங்களுடைய உயிர் மூச்சு, தலைவர் தான் எங்களுடைய கொள்கை. அதுக்கு ஒரு உரசல் வச்சுன்னா நாங்கள் வந்து நீ தோழமையாவது வேற ஏதாவது சொல்லிட்டு போயிடுவேன். அப்படி உள்ளவங்க தான் கட்சியில் பயணிக்க முடியும். கோவிக்க முடியுமா? இன்றைக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை, அடுத்த முறை வாய்ப்பு தருவார், கண்டிப்பாக தலைவர் தருவார். இது என்ன இருக்கு? அப்படி அந்த எம்எல்ஏ சீட்டு அதீத வேட்கையா? எம்எல்ஏ சீட்டும் அதீத வேட்கையான்னு கேட்குறான். இன்றைக்கு எம்பி இவ்வளோ பெரிய உயர்ந்த பதவி, அது சாதாரண விஷயமா? 6 எம்எல்ஏ உடைய தொகுதிக்கு சமமான எம்பி. எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைத்தோம் நாங்கள்லாம், நோட்டு கொண்டு உழைத்தோம். ஆனால் வந்து புவனகிரியில் வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நோன்பு நோட்ட நிலையில் புவனகிரியில் ஃபுல்லாக சுற்றி அழிகிறோம். ஒரு டைமில் மயக்கமாக வந்துருச்சு தலைவருடைய பிரச்சாரத்தில். அப்போ ஒரு பாட்டி கூட ஒரு செம்பில் தண்ணி எடுத்து தருவாங்க. தம்பி, நீ 650 கிலோமீட்டர் வந்து எங்கள் தலைவருக்கா, எங்கள் குலசாமிக்கா வந்து நீ வந்து ஓட்டு கேட்டு வந்திருக்கீங்க, தண்ணி குடி. அம்மா தண்ணி குடிக்கூடாதும்மா, நான் சாயங்காலம் 6:30 மணிக்கு சூரியன் அஸ்தமான பிறகு தண்ணி குடிக்க நான் நோம்பு நோட்டு இருக்கிறேன். இப்படிப்பட்ட பல நிகழ்ச்சியான பல தியாகங்களில் இப்போ தோழர்கள் தியாகம் பண்ணி வந்த எம்பி பகுதி. எதுக்கு அதை வந்து துச்சமாக கருதி வந்து இங்கே நிற்கிறாருன்னா, காட்டுமன்னார் கோயிலில் இதில் ரொம்ப முக்கியம். தன்னுடைய எம்பி பதவியை விட இங்கே சனாதன சங் பரிவார கும்பல் கால் பறித்து விடக்கூடாது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி 200 சீட்டு 150 சீட்டு திராவிட மாடல் ஆட்சி அப்படி வந்து நம்ம கூட்டணி வெற்றி பெற்றால் யாருக்கு எந்த ரிஸ்க்கும் இல்லை, பிரச்சனை இல்லை.
சப்போஸ் இவங்கெல்லாம் ஆடு சொல்லிட்டு இருக்காங்களே நெக்க வந்துடும், பயங்கரமாக இதாகிடும், பிரச்சனை ஆகும் சொல்லும்போது அந்த இடத்துல வந்து எங்கள் தலைவர் இருக்கும்போது ஸ்டாலினுக்கு பக்கபலமாக இருக்கும், உற்ற துணையாக இருக்கும். இதுக்கு தானே அந்த தியாகம் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கிறோம். அத்தகைய ஒரு தியாகசீலரை தியாக செம்மலர் அணி வந்துட்டு அவருக்கு சீட்டு கொடுக்கலையே, இவருக்கு சீட்டு கொடுக்கலையேன்னா இப்போ வருஷம் ஒரு ஆள் சீட்டு கொடுத்துருக்க முடியுமா? ஒரே ஆளுக்கு சீட்டு கொடுக்க முடியாங்க. ஒரே ஆளு. நான் சுற்றி வளர்ச்சி பேச விரும்பல, ஓப்பனாகவே கேள்வி இருக்கிறேன். அதாவது ஆள் சானவாஸ் அவர்கள் தலைமறைவா அல்லது கனத்த மௌனமா அல்லது வழக்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே, வழக்கமான ஒரு நடவடிக்கை தானே? ஏன்னா ஒரு வாரம் ஆச்சு இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது அவர் வந்து வாய் திறக்கணும், தலைவர் சொல்றது கட்டுப்படன்னு சொல்லணும். அப்படி இல்லாமல் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு தலைமறைவு வழக்கு மாதிரி தான் ஒரு தோட்டத்தை ஏற்படுத்துகிறது. அதுக்காக அந்த கேள்வி கேட்குறேன். இது இந்த கேள்வி நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. நான் தோழர் சானவாசனுக்கு நம்ம நெருங்கிய வட்டத்தில் உள்ளவர். ஏன்னா அவர் ஒன்றும் குற்றம் செய்யல, தலைமறைவாக எந்த குற்றம் தலைமறைவுங்கிறது ஏன் அவள் தலை காட்டாமல் இருக்கிறது? அவன் ஏன் அந்த நான் அவருக்கு தொலைபேசி தொடர்பு கொண்டேன், 2 முறை 3 முறை அவருக்கு அடித்தேன். சரி, அவருடைய மெயின் நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் நீங்கி போயிடுச்சு. 3 தடவை 3 இதில் அடித்தேன். இந்த சப்ஜெக்டை நீங்கள் தயவு செய்து என்ன பண்ணுங்கள், வெளியில் வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. இப்படி உங்களில் குறித்து நிறைய விஷயங்கள் வந்து பகிரப்பட்டு என்னமோ கட்சியும் தலைவரும் உங்களை வஞ்சித்த மாதிரியான ஒரு விஷயங்கள் போய் கொண்டிருக்கிறது. முஸ்லீம் சமூகமே சானவாஸ் மாதிரி தான் நிற்குது, திருமாவளவன் ஒன்றுமில்லைங்கிறவங்களாம் எழுதுறாங்க, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டா சிறந்த இதாக இருக்குன்னு சொல்வதற்காக நான் தொடர்பு கொண்டேன். எனக்கு கிடைக்கல. அவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய தோழர்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி அவர் வீட்டுக்கு போய் சந்தித்து நீங்கள் என்ன செய்யுங்க, ஏதாவது சொல்லு, இந்த தகவலை சொல்லி ஏதாவது வந்து இதுக்கு சமாதானம் ஏதோ பண்ண சொல்லுங்க, அது தலைவர் தொடர்புக்குள்ள சொல்லுங்க. சரி, தலைவர் நம்ம தலைவர் தானேங்க, எந்த டைம்ல அவைலபிளா இருக்கக்கூடிய தலைவர். உலகத்திலே எப்படி அவருக்கு எதுவும் பேசல இல்லையா? நேரடியாக நான் பேச முடியல என்னால். அவர் தலைவர்கிட்டையுமே அவர் ஆளும் பேசுறமா எனக்கு தகவல் எனக்கு இல்லை. அப்ப இந்த நிலையில வந்து எந்த முடிவை நாம் சொல்வதிலே தெரியவில்லை. இப்போ நமக்கு எலெக்ஷன் ப்ராசஸ்ல போயிட்டோம், கூட்டணி கட்சிகள்லாம் வேட்புமனை தாக்கல் செய்து விட்டார்கள். நம்ம நாளைக்கு தாக்கல் செய்ய இருக்கிறோம், நாளைக்கு 4 மணி நேரம் தாக்கல் செய்ய இருக்கிறோம். அதில் நாங்கள் எங்களை போல நிர்வாக பொறுப்பாளர்கள்லாம் களத்தில் நிற்கும் போது இது ஒரு மண்டகாந்தி பாருங்க. நீங்கள் இந்த கேள்வியை ஃபுல்லாக எப்படி கேட்டிருக்கணும், நம்ம நேர்காணல் எப்படி இருந்திருக்கணும், நீங்கள் எத்தனை சீட்டு ஜெயிப்பீங்க, உங்கள் பிரச்சாரம் எப்படி இருக்கும், எதை முன்னிலைப்படுத்துறீங்க, இதையே நீங்கள் பேசாமல் நீங்கள் உள்கட்சி வார்த்தை நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க. இதில் வந்து ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒரு இதில் பார்த்துட்டு என்ன செய்வான், சங்கியை பார்த்தீங்களா சூப்பர் அப்படின்னு என்ன செய்வான், கைதட்டி விசில் அடிப்பான். விசில் அடிப்போம் இறுதி எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றேன். ஒரு பிரச்சனையும் இல்லை தோழர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில் இதை வந்தாரே வாழ வைக்கும் கட்சி. யாரும் கட்சியை ஓட்டி வெளியே போகிறோம், யாரும் மிரட்ட பார்க்க முடியாது. மிரட்டலுக்கு வந்து அடிபணியக்கூடிய தலைமையோ இங்கே கிடையாது. இங்கே வந்தால் வாழ்த்துவோம், இல்லை நகைக்கிற யாருமே போட்டிடலாமே. எங்கள் விசிகா வந்து எங்களுக்கு தேவையில்லை, விசிகா கட்சி எங்களை வஞ்சித்துனா தாராளமாக நீங்கள் என்ன செய்யலாம், சுயேட்சையாக போட்டி போடலாம். யாரையும் பிடிச்சி கட்டி இழுத்து வைக்கவில்லை. புரியுதா உங்களுக்கு? இந்த கட்சியும் இந்த தலைவரையும் இந்த கொள்கையும் ஏற்றுக்கொண்டது தான் இங்கே இடம். தலைவர் முடிவு பண்ணிவிட்டால் அந்த முடிவு நம்ம கட்டுப்பட்டு இருக்கோம். அதுக்காக தலைவர் சர்வாதிகாரி கிடையாது. இது எப்படி முடிவு பண்ணுறாரு, மேலாண்மை குழுவை கூட்டுறாரு, கருத்து கேட்கிறாரு. 1க்கு 2 முறை 3 முறை வந்து அண்ணா அறிவாலயத்துக்கு சென்று நானே போனேங்க தலைவரோட. 2 முறை நான் சென்றேன். உனக்கு எவ்வளோ நீண்ட உரையாடல், எவ்வளோ ஃபைட்டு. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா திமுக தரப்புலையும் பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிகள் சிக்கல். யாருக்கு போய் யார் எதை கொடுக்கறது? உண்மையிலேயே 8 தொகுதிங்கிற எண்ணிக்கை எங்களுக்கு வந்து விருப்பம் கிடையாதுங்க. 8 தொகுதிங்கிற எண்ணிக்கை விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியின் எண்ணிக்கை கிடையாது. எங்களுடைய மேலாண்மை குழு வந்து 2 டபுள் டிஜிட்னு சொல்லிட்டாங்க. அப்போ குறைஞ்ச 10 தொகுதி. அதையும் மீறித்தான் தலைவர் வாங்கியிருக்கிறார். ஏன் வாங்குறாரு? இல்லை, இதில் நமக்கு பாசிச பாஜக அதை வீழ்த்த வேண்டும், 2 சகிச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நெளிந்து தான் வாங்கியிருக்கிறார். அதுலேயும் 2 தொகுதி தான் வந்து பொது தொகுதி. இந்த நிலையில நீங்க வந்து தோழர் சானவாசுக்கு தான் நீங்க கொடுக்கணும்னு எப்படி அழுத்தம் கொடுக்கிறது? தலைவர் யாரு, கட்சி தலைவர் யாருன்னு கேட்டாங்க. இந்த கட்சியில யாருக்கு சீட்டு கொடுக்கணும், யாருக்கு சீட்டு கொடுக்கூடாதுன்னு வந்து முடிவு பண்றது தலைவருங்க. எல்லாரும் கேட்கலாங்க, உரிமை இருக்குங்க. அதனால வந்து இந்த விஷயத்தை நாங்கள் இப்படித்தான் அணுக வேண்டும். அதுக்காக நம்ம சானவாசை நாங்கள் இழக்கிறதுக்கு நாங்கள் விரும்ப மாட்டோம். அவர் நிறைய கட்சி நிறைய பணி செஞ்சிருக்கா. நீங்க கேட்ட மாதிரி ஊடக விவாதங்களை சிறப்பாக பணியாற்றிருக்கிறார். எங்களுடைய கருத்தை வந்து அவ்வளோ தெளிவாக என்ன செஞ்சுக்க சொல்லியிருக்கிறார். அவன் என் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர். சின்ன வயசுலேயே 29 வயசுலேயே துணை பொதுச் செயலாளர் ஆனவர். அப்போ இப்படிப்பட்ட உரை வந்து இந்த கட்சியை விட்டு என்ன செய்யணும், உடச்சி எடுக்கணும்னு ஒரு பிளானா, அல்லது அவரையை வைத்துக்கொண்டு இஸ்லாமிய சமூகத்தை வந்து விசிகாவிலிருந்து உடைத்து எடுக்க வேண்டுங்கிற ஒரு பிளானா நம்ம தெரியவில்லை. இப்போ நாங்களாம் யாருன்னு கேட்டாங்க. எங்களை எப்படி உடைப்பீங்க? நீங்கள்
எங்களை எப்படி உடைப்பீங்கன்னு கேட்குறேன். வேட்பாளர் யார்? முஸ்லீம் தானே இப்போ நிற்கிற அந்த வேட்பாளர். நிற்கிற வேட்பாளர் இஸ்லாமியர் தானேங்க. அவர் குறைந்தவரா? திறமையில் குறைந்தவரா? அனுபவத்தில் குறைந்தவரா? அறிவில் குறைந்தவரா? அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், எப்படி செயல்படணும்னு பார்க்க வேண்டியதுதானே. இதில் என்ன இருக்குது? இன்னும் சொல்லப்போனால் இந்த ட்ரிப்பு 8 பேர் உள்ளே போகிறாங்களே, அவங்களுக்கு தனி சிறப்பு இருக்குது. ஏன் அவரை லீட் பண்ண போகிறது எங்கள் தாய் சிறுத்தை, எங்கள் தலைமையில் போகிறாங்க. அப்போ இப்போ கடந்த காலத்தில் செயல்பட்டவர்களை விட எங்களுடைய எழுச்சி தமிழர் தலைவருடைய அந்த வழிகாட்டுதலில் வந்து மிகச்சிறப்பாக செயல்படுவார்கள். அப்படி நல்லெண்ணம் கொண்டவங்க தான் லட்ச சிறுத்தைகள். நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், நான் வந்து உடைச்சி சொல்கிறேன். கட்சியில் 70 லட்சம் பேர் இருக்காங்க தொண்டர்கள். எனக்கு தெரிஞ்சு பல சீனியர்கள், மேலாண்மை குழுவில் இருக்கக்கூடியவங்க, துணை பொதுச்செயலாளர் இருக்கக்கூடியவங்க, அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா மூத்த நிர்வாகிகள், 35 வருஷம் 40 வருஷம் கட்சி தொடங்க முன்னாடியே டிபியாக இருந்த காலத்திலே உள்ளவர்கள். அவர்களெல்லாம் வந்து இன்னுமே இன்றைக்கு வரைக்குமே தேர்தலிலே போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. யாராவது ஏதாவது கோவப்பட்டாங்களா, வருத்தப்பட்டாங்களா, எழுதாங்களா? இல்லை. அப்போ தலைமைக்கு கட்டுப்படுதல் என்பது தான் முதல்ல வந்து நம்முடைய ஒரு அரசியலில் வந்து தலைமை பண்பு. அந்த தலைமை பண்புடைய அடையாளமே பணிவு தான். பணிவு தான் தலைமை பண்புடைய அடையாளம். இதுதான் உங்களுடைய கேள்விக்கு பதில். ஓகே, இது அப்படியே உங்கள் உட்கட்சி விவகாரங்களால விடுதலை சிறுத்தைகளின் பார்வைக்கு விட்டுவிடுது. இந்த விவாதத்தோட அறக்கலத்து நேரம்